அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி. நான் ஒரு சின்ன ஆப்ஸோடு தான் வந்திருக்கேன். அந்த ஆப்ஸ் என்னென்னா டால்கிங் கரன்சி அப்படின்ற ஆப்ஸு. நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி எல்லாருக்குமே தெரியும் சேலரி போகிறது, கரன்சி ரேட்டு எவ்வளோ போகும், எது போகும்னு சொல்லிட்டு மண்டியை குழப்பமாக இருக்கும். போய் பேங்க்கில் தான் போய் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த ஆப்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நெட் ரேட்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கும். அதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதான் யூஸ் பண்ணுறேன் ஒரு 6 மாதமாக. இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. இதோட லிங்க்கும் நாங்கள் மேலே கொடுக்குறோம். இதில் போய் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண ஃப்ரம் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கொடுங்க. நான் கத்தாரில் இருக்கிறதா நான் கத்தாரில் கொடுத்துருக்கேன். டூல்ன்ற இடத்துல வந்துட்டு நான் இந்தியன் மணி தான் அனுப்ப போகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ ஒரு கத்தார் நான் போடுறேன். போட்டுட்டு கன்வெர்ட் கிளிக் பண்ணுறேன். 1.0 Qatar Riyals are equals to 17.405800 Indian rupees. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த டால்கிங்லேயே சொல்லிடுச்சு. ஒரு மேடம் வந்துட்டு ₹1 எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுச்சு. இதே நான் வந்துட்டு ₹1 இல்லாமல் ஒரு ₹500 போடுறேன். ₹500 எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா 500.0 Qatar Riyals are equals to 8,702.900000 Indian rupees. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த புள்ளி விவரத்தோட கரெக்டாக பக்காவாக சொல்லிடுச்சு. இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஆப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு பேஜை லைக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆப்ஸுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் பசங்க மச்சி.